இறக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க. எனக்கு பின்னாடி இந்த பாருங்களேன், அது அழகான அந்த கிணறு இந்த ஷோ பீஸ் மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வெல் மாதிரி இருந்தாலும் இது உண்மையாவே ஒரு கிணறு. நான் இங்க கேட்டேன், இதுல கிணறுல தண்ணி இருக்குது, இதுல மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. ஆனா என்ன தெரியுங்களா, கிணற நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். ஆனா எடுக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி அசுத்தமா மாறிடும். ஏன்னா அது பழைய தண்ணியா மாறிடும், தண்ணியும் ஊறாது. அதே மாதிரி நம்முடைய லைஃப்ல கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், புது ஆசீர்வாதங்கள் வரும். ஒரு பணக்காரன் ஒருத்தன் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தானா, அங்க ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு கடவுள்கிட்ட நன்றி சொன்னா, நல்ல வேளை ஆண்டவரே நான் பிச்சைக்காரனா இல்ல. அந்த பிச்சைக்காரன் கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது ரோட்ல ட்ரெஸ் இல்லாம ஒரு பைத்தியக்காரன் ஓடிக்கிட்டு இருந்தானா. அந்த பைத்தியக்காரனை பார்த்து இந்த பிச்சைக்காரன் சொன்னாரா, ஐயோ நல்ல வேளை நான் இந்த மாதிரி பைத்தியமா இல்ல. இந்த பைத்தியக்காரன் கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு ஆம்புலன்ஸ் போச்சான். அந்த ஆம்புலன்ஸ்ல ஆக்சிடென்ட் ஆன ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறான். அதை பார்த்த உடனே இந்த பைத்தியக்காரன் சொன்னான், நல்ல வேலை நான் உடம்புலாம் நல்லா இருக்குது எனக்கு. அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிற அந்த மனுஷனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தள்ளிட்டு போகும்போது பக்கத்துல ஒரு டெட் பாடி ஒண்ணு படுத்துக்கிட்டு கிடந்துச்சான். அப்போ அந்த மனுஷன் தள்ளிட்டு போற அந்த ஸ்ட்ரெச்சர்ல சொன்னா, நான் நல்ல வேலை கடவுளே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது உயிர் போல, நான் உயிரோட இருக்கிறேன், உனக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாரு. எப்போதுமே நம்ம லைஃப்ல நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோமோ, நம்மளை விட தாழ்மையா அல்லது ரொம்ப லோவா இருக்கிறவங்கள கொஞ்சம் யோசித்து பாருங்க. 3 இடங்க. 1 மருத்துவமனை. நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க ஏன் கடவுளை துதிக்கணும்ன்றத நீங்க புரிந்து கொள்வீங்க. இன்னொன்னு இந்த சிறைச்சாலை. அங்க போனவங்களுக்கு தான் தெரியும் உலகத்துல சுதந்திரம்ன்றது எவ்வளவு முக்கியம். தன்னிச்சையா போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு கிடைச்சது சுதந்திரம் எவ்வளவு முக்கியமானது. 3வது சிமெட்ரிக்கு போனீங்கன்னா எத்தனையோ பேர் மரித்து அவங்க பூமிக்கு கீழே போயிட்டாங்க. இனிமேல் திருப்பி மேல அவங்க வாழ முடியாது. நமக்கு கடவுள் இப்பொழுதும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம மனசுக்குள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்த 100 காரணம் இருக்கும், ஒன்னே ஒன்று நடக்காம இருக்கும். அதை புடிச்சுக்கிட்டு ஏன் இது நடக்கல அதை வச்சு போராடிட்டு இருக்கோம். கடவுளுக்கு இன்னைக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே எனக்கு சிலதெல்லாம் இல்ல, ஆனா எனக்கு இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி பாருங்க, கடவுள் சந்தோஷப்படுவாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you because when you thank God for what you have, God will be giving you new blessings. I want to bless you this morning. 1 Thessalonians 5:18, 1 Thessalonians 5:18 says, give thanks to God under all circumstances because that is the will of the Father through Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களையும் என்னையும் பற்றி தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க.